மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி தகர்க்கும் வலிய பாசறைதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி 1400 பொதுக்குழு உறுப்பினர்களை தமிழகம் பூராவும் 6 மாத காலம் தேர்தல் நடத்தி அதற்கு பிறகு பொதுக்குழுவை இங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தி அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் இயங்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக உடனிருந்து காக்கின்ற அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இதிலே சோர்ந்து போனவர்கள், சோரம் போனவர்கள், துரோகம் எப்பொழுது செய்வது நினைத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய 300-400 கோடி ரூபாய் சொத்துக்களை, தொழிற்சங்க கட்டிடங்களை அதை வாரி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை தங்கள் பக்கமாகவே அறக்கட்டளையை எழுதி கொண்டு இப்பொழுது மதிமுக போய் திமுகவிலே சேரலாமே என்று போகாத ஊருக்கு இல்லாத வழியை சொல்லுகிற வேளையிலே 1-2 பேர், ஒருவர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் நலனை, திராவிட இயக்கத்தின் நலனை பாதுகாக்கும். இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும். தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கு 31வது ஆண்டு தொடக்க விழாவை வழக்கம் போல இங்கே தாயகத்திலே நடத்துகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் ஆண்டுதோறும். அவர்களிடம் அந்த ஆண்டுக்கான திட்டத்தை நான் சொல்லுகிறேன். பிறகு 6ஆம் தேதி வந்து கட்சி தொடங்கிய நாளை கொடியேற்றி வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று தெரிவிக்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாளும் வலிவும் பொலிவும் கொண்டதாக உருப்பெற்று வருகிறது, வளர்ந்து வருகிறது. புதிய இளைஞர்கள் நிரம்ப வருகிறார்கள். இப்பொழுது ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கொரோனா தாக்கிய போது நான் உடல் நலம் இல்லாமல் வீட்டிலேயே படுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தாக்கிய போது நான் எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு என் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது எனக்கே தெரியாமல் துரை வைகோ ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் வீட்டுக்கு சென்று நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்த்து, துக்கம் என்றால் துக்கம் கேட்டு, மகிழ்ச்சி என்றால் கல்யாணத்திலே கலந்து கொண்டு இந்த 3 ஆண்டு காலம் அவர் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தபோது அவரை கழக தோழர் தான் வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு போனார்கள். அதற்கு பிறகு ஒரு நிர்வாக குழுவை போட்டோம். அதிலே எல்லோரும் துரை வைகோ இந்த இயக்கத்திலே வந்து பாடுபட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். அப்படி என்றால் அது ஜனநாயகம் அல்ல, பெரும்பான்மை கருத்துக்கு விட்டுவிடுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு ஓட்டுச்சீட்டையும் எடுத்து அதிலே வேண்டும் வேண்டாம் என்று எழுதி வைத்து சுருட்டி வைத்திருந்தோம். ஒவ்வொருவராக எடுத்து வந்து அந்த வாக்குப்பெட்டியிலே போட்டார்கள். 106 பேர் ஓட்டு போட்டதிலே 102 பேர் துரை வைகோ, 104 பேர் திராவிட இயக்கத்தை காக்க துரை வைகோவை கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2 பேர் மட்டும் வேண்டாம் என்று அதிலே பதிவு செய்திருந்தார்கள். ஆக மெஜாரிட்டி ஒப்பீனியன் படி, பெரும்பாலோர் கருத்துப்படி அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டினோம். பொதுக்குழுவிலே 1300க்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ஆக இது ஒரு ஜனநாயக முறையிலே எடுக்கப்பட்ட முடிவு. அப்படி எடுக்கப்பட்ட முடிவை செயல்படுத்துவதிலே நாங்கள் முன்னேற்ற பாதையிலே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று முன்னாலே போய் தடைகளை ஒதுக்கிவிட்டு படை வரட்டும் என்று தடையை ஒதுக்குவார்கள் அல்லவா, அது போன்ற வேலையை, சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் வேலையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதிலே வெற்றி பெறுவோம். இங்க வரப்போகிற அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் மலரும், முழுமையான பெரும்பான்மை பெற்று மலரும்.
அதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருப்போம். எங்களுக்கென்று தனி திட்டம் என்றும் இல்லை. திராவிட இயக்க கொள்கைகளை பாதுகாப்பதுதான் எங்களுடைய தனி திட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்ப்பதுதான் எங்களுடைய தனி முயற்சி. அதன்படி நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களும் நான் அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு விடுமுறை நாள் என்று கூட கவலைப்படாமல், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை